ஜெபம் கடவோம். என்னை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற நம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆங்காங்கே தன்னுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க நிறைந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கிருந்து உண்மை நோக்கி பார்த்தாலும் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருகின்ற ஆண்டவராக, எங்கள் மத்தியில் உலாவுகின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காக நன்றி. எனவே இந்த ஆராதனை மிக பிரியமானதாக உகந்ததாக இருக்கட்டும். பாடுகின்ற பாடல்களுடைய நாமத்திற்கு மகிமையாக வாசிக்கின்ற தியானிக்கின்ற வேத வாக்கியங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வளர்ச்சியும் விருத்தி தருவதாக இருக்கிறதாரும் ஆண்டவரே, இந்த ஆராதனை மிக சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆராதனையிலே ஆண்டவரை கலந்து கொள்கின்ற, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு திருச்சபையின் மக்களையும் ஆண்டவரே, இதை வலைவழியின் வாயிலாக ஆண்டவரே இதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் நிறைய மட்டும் நீங்காத பிரசனம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல். Genesis chapter 41 verse 49 onwards. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்திலே வந்த பரிபூர்ண உள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின்
யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியா தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபமெடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 14 verses 13 to 21. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள் என்பதை. ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வேளையிலும் உடைய தெய்வீக வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக சொல்கிறோம். ஆண்டவர் நமது பிள்ளைகளாக எங்களோடு கூட பேசுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் தெளிவாக கேட்டு அதன்படி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க அருள்தாரும்.
இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பது மட்டுமல்ல, மீது நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக இருக்கட்டும். அடிமை மறைத்து உடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, பசியுள்ளவர்களுக்கு ஆண்டவர் உணவு வழங்குகிறார் அல்லது உணவளிக்கிறார் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. God provides food for hungry என்பதுதான் இந்த நாளின் தியான தலைப்பு. ஆண்டவர் உணவளிக்காவிட்டால் இந்த உலகத்தில் மனிதர்களோ மிருகங்களோ பறவைகளோ அல்லது செடி கொடிகளோ மரங்களோ வாழ இயலாது. எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் அந்தந்த நேரத்திலே அதற்கு ஆகாரத்தை, உணவை வழங்குகிறார். எனவேதான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நாமும் உயிரோடு இருக்கிறோம். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கின்ற ஆண்டவர் என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து அவர் எவ்வளவு ஒவ்வொரு ஜீவராசிகள் மீதும் ஒவ்வொரு உயிரினங்கள் மீதும் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார், அக்கறையாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் தம்முடைய கைகளை திறந்து நமக்கு கொடுத்தால் ஒழிய நாம் பெற்றுக்கொள்ள இயலாது, நாம் வாழ இயலாது. எனவே இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் மனிதனுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, கடல்வாழ் ஜீவராசிகளுக்கு, தாவரங்களுக்கு தேவையான உணவை அவரே வழங்குகிறார். வேற யாரும் நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு அளிக்க இயலாது. எனவே யார் பசியாக இருந்தாலும், யார் உணவற்று இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறவர் அல்ல. உடனடியாக அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர் வழங்குகிறார் என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய திருமறையிலும் சரி, விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் உணவளித்தார். எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றிலும் இருந்த அண்டை நாடுகள் அனைத்திற்கும் அவர் ஆகாரம் வழங்கியதை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல தேசங்களிலும், ஆதியாகமம் 41:54 சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் என்னவென்றால், 7 பசுமையான அழகான கொழுமையான பசுக்கள் புறப்பட்டு வருகிறது. அவலட்சணமும் கேவலமான 7 பசுக்கள் அவைகளை பட்சித்து போடுகிறது. அதே போல 7 நல்ல மணியான தானியங்கள் நிறைந்த கதிர்கள் ஒரே தாளிலிருந்து அல்லது ஒரே பூண்டிலிருந்து முளைத்து வருகிறது. அதற்கு இணையான சாவியும் கரிகலனுமான 7 கதிர்களும் புறப்பட்டு வருகிறது. அந்த மணிகள் நிறைந்த தானியங்கள் நிறைந்த அந்த 7 கதிர்களையும்
இந்த தீந்து போன சாவியான கதிர்கள் பட்சித்து போடுகிறது. இதுதான் பார்வோனுடைய சொப்பனம். இதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு மிக தெளிவாக அழகாக ஆண்டுடைய உதவியினாலே அவர் அறிவிக்கிறார். அந்த 7 கொழுமையான பசுக்கள், அழகான பசுக்கள், அது 7 செழுமையான ஆண்டுகளை குறிக்கின்றது. 7 தானியங்கள் நிறைந்த மணிகள் நிறைந்த கதிர்கள் 7 செழுமையான ஆண்டுகளை குறிக்கிறது. அதே போல 7 அபலட்சணமான கேவலமான பசுக்களும் 7 சாவியான தீந்து போன கதிர்களும் பஞ்சத்தை 7 ஆண்டுகள் பஞ்சத்தை குறிக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். எனவே இந்த 7 ஆண்டுகள் செழுமையான வருஷத்திலே தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப அதற்கு தகுதியான, அதற்கு ஞானமுள்ள அறிவுள்ள மனிதன் யோசேப்பு என்று பார்வோன் கண்டு அந்த பொறுப்பை அவரிடத்திலே கொடுக்கிறான். 7 ஆண்டுகள் நல்ல விளைச்சல் விளைகிறது. எனவே எல்லாரும் 5இல் 1 பங்கை அரசாங்கத்திடத்தில் கொடுத்து வைக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி 7 பஞ்சமான ஆண்டுகளுக்கு தேவையான தானியங்கள் அனைத்தையும் எகிப்து தேசத்திற்கு மட்டுமல்ல அங்காங்கு அண்டை நாடுகளில் எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாக தானியங்களை திரளாக குவித்து வைத்து விடுகிறார் யோசேப்பு. எனவே 7 பஞ்சமான ஆண்டுகள் வந்த போதும் யாருக்கும் குறைவில்லாமல், எகிப்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, யார் உணவு தானியங்கள் தேவை என்று தேடி வந்தாலும் அவர்களுக்கும் தானியத்தை கொடுக்கின்ற அளவிற்கு கடற்கரை மணலை போல திரளாக சேகரித்து வைக்கிறார். ஒருவேளை அந்த பஞ்ச காலத்துல ஆண்டவரே அந்த உணவை வழங்கினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 7 பஞ்சமான ஆண்டுகளுக்கு 7 செழிப்பான ஆண்டுகள். அப்போ இந்த 7 வருஷமும் சாப்பிட்டு அடுத்த 7 வருஷமும் சாப்பிடுற அளவுக்கு தானியங்களை மிகுதியாய் ஆண்டவர் விளைய பண்ணினார். அது மட்டுமல்ல, அதை பக்குவமாக சேகரித்து வழங்கக்கூடிய ஒரு தேவ மனிதனையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இல்லைன்னா அந்த பஞ்சத்துல எகிப்து மட்டுமல்ல அண்டை நாடுகள் அனைத்தும் அழிந்திருக்கும். எனவே யார் பசியோடு இருக்கிறார்களோ, யார் பஞ்சத்தில் இருக்கிறார்களோ, யாருக்கு ஆகாரம் தேவையோ ஆண்டவர் நிச்சயமாக ஒரு குறையுமின்றி ஒரு தட்டுப்பாடுமின்றி நடத்துகிறார் என்பதற்கு நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வேத பகுதி நல்ல உதாரணமாகும். இரண்டாவதாக இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் உணவு வழங்குகிறார். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்து விட்டார். பிரயாணம் பெரும்பாலாக வனாந்தரத்திலே இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் தங்களுக்கென்று விவசாயம் செய்தோ பயிரிட்டோ சாப்பிட இயலாது. ஏன்னா அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரயாணிகள் உணவு தேவை. கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் சேர்க்கும் போது 10 லட்சத்திற்கு மேலான ஜனங்கள் அந்த பிரயாணத்தில் இருந்தார்கள். வனாந்தரத்திலே சென்ற அவர்களுக்கு ஆண்டவர் 40 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 ஆண்டு காலம் மட்டும் அவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணாய் அவர்களுக்கு ஆதாரமாக கொடுத்தார். இறைச்சி தேவைப்படும்போது காடைகளை, கீழ்காட்டு வீசுவனி திரளான காடைகளை செழிக்க அவ்வளவு இறைச்சியை அவர்களுக்கு கொடுத்தார். 40 ஆண்டு காலம். இது யாத்திராவும் 16:35 இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் 40 வருஷமாகவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லை சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். யோசித்து பார்க்கணும். நம்ம இல்ல பயிரிடல, விளைச்சல் வரல. ஆனாலும்
40 ஆண்டு காலம் 10 லட்சத்திற்கும் மேலான மக்களுக்கு 3 நேரம் திருப்தியான சாப்பாடு கொடுத்து பாலும் தேனுடைய கானான் தேசத்தில் சென்று குடியவர் வரை அவர்களை போஷித்தார். அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளவு மேலானது, மனதிற்கும் எவ்வளவு சிறந்தது என்பதை இதில் நாம் கண்டுகொள்ளலாம். எனவே அவர் ஒருவரை பசியினால் வறந்து விடுவதில்லை. யாருக்கு ஆதாரம் தேவை, எப்பொழுது தேவையோ உடனடியாக அவர்களுக்கு வழங்குகின்ற தாராள மனம் படைத்தவர். இறுதியாக மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, அங்கே ஆண்டுடைய உபதேசத்தை கேட்கும்படியாக திரளான மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாயங்காலம் ஆயிற்று. சீசர் இடத்துல வந்து வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சாயங்காலம் ஆயிடுச்சு. இனிமே இவங்க போய் வீட்டுக்கு போய் சேர்ந்து ஆகாரத்தை அவர்கள் தயாரித்து சாப்பிடுவது கடினமான காரியம். சோர்ந்து போவார்களே. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீ சாப்பாடு கொடுப்பாங்க, பசியா இருக்காங்க, அவங்க சாப்பாடு கொடு. அவங்க நடந்து போய் ஊருக்கு போய் சேர்ந்து எப்ப அவங்க சாப்பிட முடியும்? அவங்க முடியாது என்று சொன்ன போது, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவர் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை எடுத்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து விட்டு சீசரிடத்துல கொடுக்கிறார். அதுல கிட்டத்தட்ட மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். நல்லா சாப்பிடுற புருஷர்கள் மட்டும் 5000. அப்ப பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்ந்தா அந்த கணக்கு கிட்டத்தட்ட 12,000 13,000 வரைக்கும் போகலாம். அப்போ அவர்களுக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது, பசியா இருக்கிறார்கள், அவர் போஷிக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கள் மீது மனதுருக்கம் கொண்டு அவர்களுக்கு உடனடியாக ஆகாரத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு சாப்பாடு தேவைப்படும் போது உடனடியாக கொடுக்கும் போதுதான் அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது மட்டுமல்ல, அவனுக்கு இருக்கிற அந்த கஷ்டம், அந்த இக்கட்டான சூழ்நிலை அவனுக்கு மாறும். உணவு என்பது மிக அடிப்படை தேவையானது. ஆண்டவர் உணவு அளிக்கிறவர், உணவு வழங்குகிறவர். எனவே அவர் அநேக மாதிரிகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இவைகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். உலகத்துல பசி பட்டினியோட யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு வழங்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள், நமக்கு அருகாமையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அடிப்படை தேவையான ஆகாரம் தேவைப்படும் போது அதை கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆகாரம் கொடுக்கின்ற அந்த தந்தையினுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் படி இழக்கிறவர்களாக ஆகாரம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய அன்பு அளவற்ற அன்பு, போஷிக்கின்ற அன்பு. அந்த அன்பு உங்களுடைய என்னுடைய இதயத்தில் இருக்கும்போது பசியினால் வாடுகின்ற வருந்துகின்ற மக்களுக்கு நம்ம அறியாமலே நாம் உதவி செய்ய முன் வருவோம்.
அன்னை தெரசா அவர்கள் ஒரு முறை பெரும்பாலும் ஏரோப்ளைன்ல எப்பயாவது போனா அந்த விமான பணிப்பெண்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், அதாவது எல்லாரும் வாங்கி முழுமையா சாப்பிடுறதில்ல, பாதி அல்லது கொஞ்சத்தை கீழே போடுவாங்க, அதெல்லாம் நீங்க டஸ்ட்பின்ல போட்டுறாதாங்க, அதை நீங்க கலெக்ட் பண்ணி வைங்க, போகும்போது என்கிட்ட அந்த பார்சலை கொடுத்து விடுங்க, என்னோட ஆசிரமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் அந்த சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரிடத்தில் இருந்த அதே அன்பு, அதே இரக்கம், அதே தயவு இருந்ததை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஒரு பின்னணிய நிகழ்வு என்று சொல்வார்கள். ஆபிரகாம் பொதுவாக ஓய்வாக இருக்கிற நேரத்துல வெளியில திண்ணையில உட்கார்ந்துருப்பாராம். யாராவது அந்த வழியில வழிபோக்கம் வந்தா உடனே கட்டாயமா நீ சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புவாராம். ஒரு நாள் ஒரு வழிபோக்கன் வந்தான். அவன் ஏற்கனவே பசியோட அங்க வாரான். வந்த உடனே ஆபிரகாம் அவனுக்கு முன்பாக நல்ல அழைத்து கொண்டு போய் நல்ல ஆகாரத்தை வைக்கிறார். ஆகாரத்தை வச்ச உடனே அவன் அந்த சாப்பாடை எடுத்து வாயில போட்ட உடனே ஒரு வாய் சோறு சாப்பிட்ட உடனே ஆபிரகாம் இந்த கோபத்தோடு, ஆண்டவர் இந்த உணவை உனக்கு தந்திருக்கிறார், நீ அவருக்கு நன்றி சொல்லாமல் சாப்பிடுகிறாயே, அது நல்லதல்ல, எனவே நீ இந்த சாப்பாட்டுக்கு தகுதியுள்ளவன் அல்ல, எழுந்து நீ போ என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம். உடனே ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கேட்டாராம், இப்பொழுது ஒரு வழிபோக்கன் வந்தானே, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு கேட்டான். உடனே ஆபிரகாம், ஆண்டவரே அவனை கூட்டு போனேன், பாவமா இருந்தது, அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன், அவன் உமக்கு நன்றி சொல்லாம சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இந்த ஆகாரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்த உனக்கு ஆகாரம் இல்லை, போய் அனுப்பிவிட்டேன்னு சொல்லி சொன்னான். ஆண்டவர் உடனே சொன்னாராம், நான் அவனை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவனுக்கு நேரத்துக்கு நேரம் நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். அவன் ஒரு நாளாவது எனக்கு நன்றி சொல்லல, அதுக்காக நான் கோவப்பட்டு அவனுக்கு சாப்பாடு நிறுத்தல. இந்த ஒரு நேர சாப்பாடு நீ கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி சொல்லலன்னு நீ அனுப்பியிருக்கல, உனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். உடனடியாக ஆபிரகாம் ஓடி சென்று அந்த மனிதன் சற்று தூரம் போய்விட்டால் அவனை அழைத்து வந்து அவனுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்பினாராம். அவனுடைய தயாளமான மனசை பாருங்க. 30 வருஷமா அவனுக்கு நேரத்துக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு நேரம் கூட எனக்கு நன்றி சொல்லல. அவனுடைய அன்பு அளவற்ற அன்பு. அவன் நன்றி சொன்னாலும் சொல்லாட்டாலும், அவரை தேடினாலும் தேடாட்டாலும், உலகத்தில் உள்ள யாவருக்கும் உணவு வழங்கின அந்த தெய்வீக அன்பு, அந்த எல்லையற்ற அன்பு, அதை நாம் நினைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நேரம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டது மட்டுமல்ல, அவர் செய்த அந்த மேலான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம். இந்த லாக்டவுன் நேரத்தில் தேவையுள்ள மக்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் நம்மால் இயன்ற காரியங்களை செய்தோம். நம்மால் இயன்ற காரியங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்கோம். இன்னமும் அந்த ஆண்டவரிடத்தில் இருந்த தயாளம், அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறபடினால் இன்னும் நம்மை தேடி வருவோருக்கு அல்லது நம்முடைய கண்முன்
இருப்போருக்கு, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யும் போது, பசியுள்ளோருக்கு ஆகாரம் கொடுக்கின்ற அந்த பரமதகப்பனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அது சாட்சியாக இருப்பது மட்டுமல்ல, அந்த பரமதகப்பனை அந்த ஏழை எளிய மக்கள் கண்டுகொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட தயாளமுடைய, மனதுருக்கம் நிறைந்த, எதிர்பாராமல் செய்கின்ற ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். பிள்ளைகளாக இருக்கிற நாம் தொடர்ந்து அதை செய்து அவரை மகிமைப்படுத்துவோம். இது ஏற்ற காலம், ஏற்ற தருணம். அதன் வாயிலாக ஆண்டவரின் ஆசையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். சுகத்தையிலம் கொண்டு
Lord, we offer our grateful thanks for all the love which you have bestowed upon us, for good health and daily food, for the shelter and care of our homes, for the love of family, the fellowship of our church, and for the friends who surround us. We pray for the heads of state and for peace in the world. Guide with your wisdom and power the leaders of the nations, so that everyone may live in peace and mutual trust, sharing with justice the resources of the earth. We pray for all the people affected due to the current COVID pandemic, families of people who've lost their loved ones, for people who are in quarantine, people who've lost their jobs or businesses, people who are undergoing anxiety and depression. We also pray for all the frontline workers, for international travelers stuck in foreign countries, migrant workers, for college and university students whose courses of study are changing, whose placements are cancelled, and whose graduation is uncertain. God, show them that while life is uncertain, their trust is in you. We thank you, Lord, for the blessing of good and steady rain. We pray to send more drought-breaking, steady, soaking rain across our country. Compassionate God, source of all comfort, we pray for the people whose lives have been devastated by rain and flood. Bring them comfort, Lord. Protect the vulnerable. Strengthen the weak. Keep at bay the spread of diseases. Have mercy on all those who are working to rescue the stranded and to feed the hungry. May our response to their suffering be generous and bring you praise. We pray for the suffering and deprived people around the world. We pray for those who mourn of the death of their loved ones. We commend to your fatherly care, merciful God, all who are in sickness, sorrow, discouragement, or any other trouble. Give them patience and a firm trust in your goodness. We pray that you would comfort and strengthen those who are gripped by poverty, weakened by illness, or oppressed by cruelty. May they know your divine love and experience your care. We pray for the elderly, especially those who are unable to leave their homes. We pray for the lonely and for all those separated from their loved ones. Help us to display your compassion to all those who are in need. We pray for all those who proclaim the gospel throughout the world. O lover of our souls, may our church remain in your love. May we follow your commandment to love one another as you have loved us. May we display the sacrificial love that you demonstrated to us through our words and deeds. We thank you that you have chosen us and have appointed us to bear fruit in you. We pray for granting a clear vision to our church that becomes our mission, for which we will serve you. We commit to trust, obey, and act on the call you shall give. We pray for our children's spiritual growth, health,
studies, job, marriage, and family life. We pray for the strengthening of all the fellowship groups of our church. We pray for our pastor, catechist, committee members, elders, and their families, that they may serve the church wisely and faithfully. Father God, we believe this prayer is according to your good and perfect will. We trust we will see in the coming days your answers in public for our prayers in private. We give thanks now for what we will be then. We commit ourselves to your safekeeping by your grace. Thus we plead in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளாக ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உண்மையிலே எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி. அதனால் நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவித ஆற்றலையும் தருவதற்கு இப்படி அனுகிரகத்தை தருகிறீர். அதற்காக நன்றி. உண்மையிலே பரமதகப்பனாகி நீர் தயாளமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் தயாள குணத்தோடு வாழ தாரோம். அதன் வாயிலாக நீர் அருளுகின்ற நன்மைகளை நாங்கள் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளாமல் தேவையுள்ளோருக்கு உதவி செய்து தாரோம். குறிப்பாக ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பமாக ஆசீர்வதியும். தேவைகள் எதிர்பார்ப்பு எல்லாவற்றை சந்தியும். இந்த கொடிய நாட்களிலே எல்லா விதமான அசௌகரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தேசத்தை ஆண்டவரே இந்த தொற்றுவியாதிலிருந்து காப்பாற்றுவீராக, உலகத்தை காப்பாற்றுவீராக. உடைய அனாதி தீர்மானத்தின்படி ஏற்ற காலத்திலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகளை மேல் ஆற்றம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளுடைய எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.